அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தை நான் பார்த்துட்டு என்கிட்ட காட்டினாங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடையணும். அதுதான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இதுக்கு ப்ரெஸ் நீங்கள் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன படம் பெரிய படம் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ சொன்ன மாதிரி படம் நல்லா இருந்தால் ஓட போகுது. லவ் டுடேன்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் சொல்கிறேன். இது வந்து ஒரு எமோஷ்னலாகவும் அவ்வளோ நல்லா இருக்கு படம். இது நம்ம பல டைம் கூப்பிட்டாங்க, என்னால் பார்க்க முடியல படத்தை. விஜித்தும் தேவயானி மேடமும் கூப்பிட்டாங்க இந்த படத்தை பாருங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தோம். ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன். கண்டிப்பாக ப்ரெஸ் நீங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். வெற்றியே அப்புறம் என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறிய படங்களுக்கு ப்ரொமோஷன்னா அதுக்கு இன்றைக்கி ஒரு 4-5 மணி நேரம் செலவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வேலையை சிரமேற்கொண்டு செய்ய எல்லா சின்ன படங்களும் சப்போர்ட் செஞ்சிட்ருக்கிற நம்ம தமிழ் சினிமாவின் இன்றைக்கு நிச்சயமாக பிதாமகன் என்று அழைக்கலாம் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே போல் மாபெரும் களம் காத்திருக்கிறது. ஒவ்வொரு மணித்துளியும் மிக மிக முக்கியமானது என்ற சூழ்நிலையில் இருக்கும் என் அன்பு தம்பி சீமான் நல்ல படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் பல மணி நேரங்களை செலவு செய்து வந்து இங்கிருந்து இந்த சினிமாவை எங்கிருந்து போனாலும் இந்த சினிமா மேல் உள்ள காதலை விடாமல் தொடர்ந்து இந்த நேசிப்பை காட்டிக்கொண்டே இருப்பதற்கு என்னுடைய நன்றி. சினிமா போராளி அன்பு தம்பி செல்வமணிக்கும் என்னுடைய வணக்கம். அதே போல இந்த நிழற்குடை மொத்தத்துக்கும் நிழற்குடையாக ஒருவர் இருக்கிறார். மொத்த நிழற்குடை எங்க இருக்குன்னா ஒரு நிழற்குடை கீழே இருக்கு. அந்த நிழற்குடை என் பேரன்பிற்குரிய சகோதரன் KS அதிகமான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப மனம் நிகழ்ந்து போச்சு. எப்படி இப்படி எடுக்க முடியுன்ற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த மேடைக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் படம் பார்த்து எல்லாரும் அதை சொல்லி தான் ஆகணும். ஆனால் இன்னைக்கு சிறிய படங்களுடைய நிலைமை ரொம்ப கேவலமான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுத்த சிவாரமும் அற்புதமாக ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண அந்த படத்தில் அவர் ஒரு பைசா கூட கையில் எடுக்காமல் அந்த படத்தை அவர் வந்து வெளியிடுறாரு இன்னைக்கு. அதுதான் இன்றைக்கு சினிமாவுடைய யதார்த்தம். உண்மையாகவே அந்த பிளாக் பஸ்டர் ஃபிலிம் சார்பாக வெளியிடும் அன்பு சகோதரன் அவர்களுக்கு என்னுடைய மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் எங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். இந்த படத்தை செலவு பண்ணி வெளியிடுறதுன்னு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய வணக்கம், நன்றி. ஏன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். உங்களுடைய எண்ணம் ஜெயிக்கணும், மனசு ஜெயிக்கணும். இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கொடுத்த மக்களுக்கு ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி அழகான படத்தை கொடுத்துருக்கிற இந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், இயக்குனர் ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லார் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்தில் விஜித் ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு ஆக்டர் நமக்கு திரும்ப கிடைச்சிருக்காரு நம்ம சொல்லலாம். அந்த கதாநாயகி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த நடித்த 2 குழந்தைகள் அப்படி தெய்வ குழந்தைகள் மாதிரி அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. படத்தினுடைய ஒளிப்பதிவு, இசை எல்லாமே மிக பொருத்தமாக, எதுவுமே கொஞ்சம் ஓவராக போகாமல் எல்லாமே அந்த படத்தோடு ட்ராவல் ஆகி தனியாக தெரியாமல் ரொம்ப அற்புதமான படமாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக இன்னொரு நடிகர் திலகமாக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவயானி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அப்படியே அந்த படத்தில் வாழ்ந்துட்டாங்க. மற்றவங்களாம் நடித்தாங்க, அவங்க அப்படியே வாழ்கிறாங்க. ஏன்னா அது வந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய சுபாவமாகவே இருக்குது. அது அப்படி தான் இருப்பாங்க. நேச்சுரலாக அவங்க குழந்தைய கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க வளர்த்துருவாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பானவங்க. அப்படி ஒரு கருத்து, ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல படம், நல்ல மேக்கிங் இத்தனையும் இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை தந்த உங்களுக்கு நிறைய விருதுகள் அந்த படம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்புகிறேன், வாழ்த்துக்கிறேன். அதே போல் அந்த படத்தில் மொத்த டீமுடைய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக வந்து தமிழ் சினிமா ஒரு நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி சினிமாக்கள் ஓடணும். இது ஓடி எல்லாரும் லாபம் சம்பாதிக்கணும், பெயர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும். அதுக்கு என்னுடைய அன்புக்குரிய மீடியா நண்பர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு கன்ஃபியூஷன் நான் நடந்துட்டேன். அண்ணன் சொல்ல முடியும் இல்லை, நான் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தியோடு தொடங்கணும்னு நினைக்கிறேன். செய்தி என்னன்னா, நான் அதிக நேரம் பேச விரும்பல, ஒரு நிமிஷத்தோட முடிச்சுக்கிறேன். என்னன்னா வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறது யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பாக்யராஜனோட பேச்சுக்காகவும் சீமானோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க. உங்களுடைய உணர்வு கூட புரிஞ்சு கொண்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் இந்த விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். என்னன்னா அதிகமானன் வந்து
எங்கள் ஊர் தான். பட் நான் இப்போ அதிகமாக நான் இயக்குற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 6 வருடம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய குடும்பத்தோட இந்த படைப்பு. ஸோ அதனால் இது எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். நான் வந்து தேவயானி மேம் பற்றிங்க பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா வந்து நான் வந்து பார்க்குறேன், இவங்க அன்றைக்கி படம் ப்ரிவியூ போடும்போது பார்த்தேன், வந்தவங்களுக்கு அப்புறம் இவங்க தான் நின்று ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி எல்லாரையும் உள்ளே உட்கார வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்க. இன்றைக்கும் பார்க்குறேன், இவங்க முன்னாடி நின்று ரிசீவ் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இப்போ உள்ள ஹீரோயின்லாம் யாரும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஃபங்க்ஷன் வர வருவாங்களா வரமாட்டாங்கன்னு தெரிய மாட்டேது. நான் நீங்கள் சொன்னீங்கல்ல, தேட்டரில் வந்து படம் வந்து நீங்கள் நிறுத்தி வைக்காதீங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நம்ம டைம் ட்ராவலில் 90s போனோம். இப்படி இன்னைக்கு நடக்காதது அவர் கையில் இல்லை, தேட்டருக்காரங்க கையில் இருக்குது. இன்னைக்கு ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ இருக்காது. இன்னைக்கு எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான். அந்த 11 மணி ஷோவுக்கு ஆள் வரலைன்னா 12 மணி ஷோவுக்கு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் சொல்கிற அந்த 90s காலம் இப்போ நினச்சோம்னா நமக்கு 90s 80sல படம் பண்ணவங்க காலத்தோட நம்ம போய் படம் பண்ணிடலாமா இருந்தோம். ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க. வராது. பட் இன்னைக்குள்ள பிசினஸ் மாடல் அப்படி. அதுதான் சொல்றேன். இது வந்து இப்ப நம்ம தேட்டருக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது. அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து கவுண்டர்ல பாப்கார்ன் வைக்கல, டிவி வைக்கல, பண்ண வைக்கலன்னு சொல்லுவாங்க. கூட்டம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்கெட் விலையை விட நீங்க வந்து அதிகமா அவங்களுக்கு மார்ஜின் வர்றது அந்த கேண்டீன்ல தான். ஸோ அவங்களுக்கு தேவை கேண்டீன் ஓடணும். நீங்க 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 தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க, நீங்களும் பேசுறீங்க, நான் பல பேட்டியில பார்த்துறீங்க. தமிழ்குமார் சார், நீங்க துணை தலைவர் நினைக்கிறேன், பேசி நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு சொன்னார். அவர் பேசும்போது தமிழ்குமார் ரொம்ப அமைதியானவர் அப்படின்னா, தமிழ்குமாரோட இன்னொரு முகம் தெரியல நினைக்கிறேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் வந்து பெருசா வெற்றியடைன்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும், பத்திரிகையாளர் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பேசிடுறேன். இந்த படத்தோட ஜேர்னி நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒயிட் ரோஸுங்கிற மூவி ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு கால் வந்தது அதிகமான் சார் ஆஃபீஸ்லேருந்து. அப்போ என்ன எதுக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நான் போயிருந்தேன். அப்போ அதிகமான் சார், டைரக்டர் சிவா ஆறுமுகம் சார், ராஜ் கபூர் சார், பிரேம் நிசார் சார், ஒரு பெரிய டீமே உட்காந்துருந்தாங்க. அப்படியே வாங்கன்னு சொன்னதுக்காக நான் என்னன்னு கூட கேட்க தெரியல. சரி, அங்கே எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம், நிழற்குடை, ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படமாக இருக்கும், ஸ்கிரிப்ட் சொல்கிறோம் அப்படின்னாங்க. சார், ஸ்கிரிப்ட்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் நடிக்கிறேன் சார். இல்லை, நீங்கள் ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, அப்புறம் நீங்கள் உங்களோட முடிவு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸ்கிரிப்ட் ஒரு 1/2 hour 45 minutes சிவா ஆறுமுகம் சார் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நல்லா சொன்னதுக்கப்புறம், சார் எப்போ ஷூட்டிங், எப்போ டேட்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. சரி, நம்ம படத்தில் இருப்போமா இல்லை எதுக்காக கூப்பிட்டாங்கங்கிறதே எனக்கு புரியல. என்ன ரோல் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். அப்போ காரில் ஏறினதுக்கப்புறம் ஒய்ஃப்க்கு கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, இதை நான் இது வரைக்கும் பண்ண படங்கள்ல எனக்கு இது ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு அமைஞ்சிருக்கு. இது பண்ணால் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கூப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம், வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு 1 week எந்த காலுமே வரல டீம்லேருந்து. அப்போ ஒரு 1 week கழிச்சு டைரக்டர் சார் எனக்கு கால் பண்ணார், ஒரு வாங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்பயும் எனக்கு தெரியல. அப்புறம் போனதுக்கப்புறம் ஃபாஸ்ட் 1 நியூஸ் ஒன்று சொன்னாங்க, சார் நீங்கள் இந்த படத்தில் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கூடவே ஒரு 2 ஃபாஸ்ட் 1 நியூஸ் சொன்னாங்க, சார் உங்கள் பொண்ணு நடிப்பாங்களா அந்த படத்தில் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. எனக்கு சார் டெஃபினெட்லி சார் நடிப்பாங்க, பட் நீங்கள் ஆடிஷன் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், அவங்க ஓகேன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, என் பொண்ணு இந்த ரோல் கொஞ்சம் பண்ணுவா அப்படின்னு ஒரு விஷயம். எனக்கு அதுவும் அன்னைக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் இன்னொரு ரோல் இருக்குது, இந்த இன்னொரு பொண்ணு பண்ணியிருப்பாங்க, அதுவும் எங்கள் அண்ணா பொண்ணு தான் அந்த ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது.
உங்கள் அண்ணா பொண்ணு தான் இந்த ரோலும் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த படத்தில் ஒரு நல்ல கதையில் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அண்ணா பொண்ணுக்கு ஸ்கூலில் கொஞ்சம் டேட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தில் இந்த ஜேர்னி. அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கும் கண்மணி அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஐ மீன் ஷூட்டிங்கில் நல்லா சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் டேரக்டர் சார் சொன்னார், இனிமேல் வந்து தேவயானி மேம் வந்துடுவாங்க, கொஞ்சம் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தேவயானி மேம் உள்ளே வந்தாங்க. எனக்கு ரொம்ப பயம், ஏன்னா அவங்கள வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. சூரியவம்சம், காதல் கோட்டை, ஃப்ரெண்ட்ஸுங்கிற படத்தில் தான் நான் அவங்கள தேவயானி மேம்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த ஒரு மூவிஸ் தான் ஞாபகம் வரும். சரி, எனக்கு ரொம்ப டென்ஷன் வேறு. சரி, இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா எப்படி அப்படின்ட்டு. ஆனால் டே 1 அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப அந்த விஷயமும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் படத்தில் பார்த்தோன்னா நான் நடித்தது எல்லாமே சீனியர் ஆக்டர்ஸ் தான். ராஜ் கபூர் சார், இளவரசன் சார், வடிவுக்கரசி மேடம், மனோஜ்குமார் சார், நீலிமா மேடம், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த சீன் ஒவ்வொரு சீனும் எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கரெக்டாக, ஏன்னா இவங்களோட இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு லைவ் ஸ்டோரி, ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம். ரொம்ப ஓவர் ஆக்டோ இந்த மாதிரி பண்ணாதீங்கிறது நம்ம டைரக்ஷன் டீம்லேருந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, நானும் சட்டிலாகவே பண்ணணும். சரி, பெரிய சீனியர் ஆக்டர்ஸ், சரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் ஓகே, சீக்கிரம் முடிச்சிடுறேன். இன்னைக்கு விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மூவி May 9 நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக உங்களோட சப்போர்ட் வேணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஓவராக இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சார் அவர்களும், ஆர்கே செல்வமணி சார் அவர்களும், என்னுடைய அருமை உடன்பிறப்பு சீமான் அவர்களும் பேசுவதற்கு நிறைய டைம் கொடுக்கறதுனால விஜய் பாதியை எடுத்துக்கிட்டாப்புல, நான் கொஞ்சம் பேச அந்த அதிகமாக எடுத்துட்டாப்புல, ஹீரோயினும் கொஞ்சம் எடுத்துட்டாப்புல. அதனால் எங்கள் நண்பர் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து இது பண்ணி அருமையாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து இப்போ படமாக எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் பூரா பேரும் துப்பாக்கி தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் இது வந்து 80s வந்து 80s 90s இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு. அந்த படங்களில் ஒரு வகையில் ஒரு படம் இந்த படம். ஸோ நல்ல ஃபீல் குட் படம். இது வந்து ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமில் ஒரு கப்புள்ஸ் வந்து படுற அவஸ்தை தான் வந்து இந்த படம். வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தே சம்பாதிக்கணுமா, இங்கேருந்தே சம்பாதிக்கக்கூடாதா, அவங்களுக்குள்ள குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பனையான ஒரு பாடத்தான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு எமோஷன், ஒரு ஃபீல் குட் படம். நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கணும். முக்கியமாக மீடியாக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்காரங்க சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன படத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து நல்ல ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து ஜனங்களை வந்து தியேட்டருக்கு வர வைக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பெப்சி தலைவர் அண்ணன் செல்வமணி அவர்களே, திரைக்கதை மன்னன் எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஆணிவேர் அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சுரேஷ் காமாட்சி அவர்களே, சிவா அவர்களே, நீங்கள் எல்லாரும் பேரை சொல்லிட்டே இருந்தால் அதுக்கே டைம் வந்து 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், என் நண்பன் சிவா ஆறுமுகம் அற்புதமான ஒரு கதையை செலக்ட் பண்ணி எவ்வளவோ பிரச்சனைக்கு இடையில அழகா முடிச்சு ஒரு அற்புதமான படத்தை கொண்டு வந்துருக்கிற படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னா, அந்த பேனருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7 வகையான வண்ணங்களில் குடைய வச்சுருக்காங்க. அது பிப்ஜிஆர்ன்ற மாதிரி
அந்த குடையினுடைய வண்ணங்கள் மாறி எல்லா இடங்கள்லையும் வண்ணமாக போய் ஜெயிச்சு நிச்சயமாக வெற்றி பெறும். இதில் முக்கியமாக இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக அழகாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லிரிக் எழுதின அந்த லிரிக்கிஸ்ட்டு அழகான வரிகள். கண்ணே கண்மணியே கனவு நனவாச்சே கருவறை சுமக்காத மகளே, கருவறை சுமக்காத மகளே அப்படின்ற போது அந்த மகள் எனக்கு சொந்தமில்லை, ஆனா என் கருவறையில் வளராத ஒரு மகளைன்னு சொல்லி அற்புதமான வரிகள், சூப்பரான வரி. அதே மாதிரி வெளிகாலத்து நிகழ் போல என் மகளின் நகல் போல இறைவன் உன்னை என்னிடத்தில் அளித்தான், அதனால் இந்த அகதி மனமுகர்ந்து வாழ்ந்தேன். 4 வரியில ஃபுல் கதையை சொல்லிட்டாங்க. எப்படி அற்புதமான வரிகள். உண்மையிலே அந்த கவிஞர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்களா? இது சிறப்பாக, ரொம்ப சிறப்பாக இருந்தது. வரிகள் ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த இசையும் வரிகளும் இந்த படத்திற்கு சப்போர்ட்டா ரொம்ப இருந்திருக்கு. அதே மாதிரி கேமராமேன் அற்புதமா சுழன்று சுழன்று அழகாக எடுத்திருக்காரு. இதுல எல்லாத்துக்கும் முப்பாயத்து வைத்தது மாதிரி தேவயானி மேடம் அற்புதமான அவங்க கொடுத்த பாத்திரத்தை சின்ன சின்ன அசைவுகள் மூலம் சின்ன சின்ன இதுல அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுல இருந்து அதில் பர்டிகுலரா 2 இளநியை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய காணன்னு தேடும்போது பொறுப்பு இல்லாத அப்பா அம்மா எங்கேயோ பார்க்கில் உட்காந்து அங்கே திரும்பிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைய கொண்டு வரும்போது திருப்பி தண்ணிக்குள்ள விலகு போகும்போது பார்க்கும்போது ஐயோன்றது அப்பெல்லாம் பொறுப்பு இல்லாத அப்பா அம்மா திரும்பி பார்க்கும்போது பொறுப்போடு இருக்க தேவயானி அற்புதமா அந்த இளநியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காட்சி சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு காட்சியும் சிவா அற்புதமாக நேர்த்தியாக ஃபீல் பண்ணியிருக்காரு. நிச்சயமா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். சிவா அவர்களே, சிவா ஆறுமுகம், உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும். தமிழ் திரைகளில் உங்களுக்கான இடம் ஒன்று இருக்கு. நிச்சயமா அந்த படம் வெற்றி பெறணும். வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் நிழற்குடை பாடல் வெளியிட்டு வந்திருக்கின்ற மதிப்புமிகு பத்திரிகையாளர்களே, இணையதள வலைத்தள நண்பர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முத்தான வணக்கம். ஆக்சுவலா நிழற்குடை படத்துக்கும் எனக்கும் வழக்கம் போல எந்த சம்மந்தம் இல்லை. நான் பல மேடைகள்ல நடித்த படத்துக்கு கன்ஃபார்ம் வந்துடும், நடிக்காத படத்துக்கு பல மேடைகள்ல நான் போய் பேசுவேன். அது காரணம், நான் இயக்குநர் சங்கத்துல ஒரு துணைத் தலைவரா செயற்குழு உறுப்பினரா பல ஆண்டுகள் இருந்ததுனால அந்த நட்பின் அடிப்படையில் வர்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வர முடியல ராஜா சார், நீங்க தயவுசெய்து மன்னிச்சுங்க, நிறைய கமிட்மெண்ட் சார், நீங்க நைட்டு வரைக்கும் கமிட்மெண்ட் சார்னா அவர் ஏதோ நான் மட்டும் தான் வருங்கிற மாதிரியே பேசார். சார் நீங்க மட்டும் தான் வரணும், நீங்க வந்தாதான் ஒரு ஆதரவு எங்களுக்கு, நிறைய பேர் பேசி பார்த்துட்டு நீங்க மட்டும் தான் வரணும்னு. இதுக்கு முதல்ல நிழற்குடைன்னு ஒரு படத்தை ஷோ போட்டாங்க, அன்னைக்கு என்னால் வர முடியல. அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க சார்னு பார்த்ததுல ஒரு ஆள் சொன்னார், செம குட் ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. ஐயோ மிஸ் பண்ணிட்டேமே அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கேட்டேன். உண்மையிலே மஞ்சள் வீர சார் நான் உண்மையிலே மிஸ் பண்றேன். ஏன்னா பூ சசி, வேலை சுரேஷ், மனசலம் சந்தோஷ் அப்படின்னு தான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்களை பேரையே வச்சிட்டு இருக்க இயக்குனர்ல இன்னைக்கு சொல்ற சிவா ஆறுமுகோட நிஜமான பேர் ராஜா. அவர் மஞ்சள் வெயில்னு ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜான்னு அழைக்கப்பட்டார். ஏன் அவர் மேல எனக்கு இவ்வளவு அன்புன்னா, நான் வெயில் படத்துல தான் வில்லனா அறிமுகமானேன். அந்த வெயில் வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் வெயில்னு ஒரு மிக அழகான ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம். ஆனால் யாராலையும் பெருசா கவனிக்கப்படல. நான் அந்த படத்தை பார்த்தேன் சார். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் ராஜா சார், சார் இது உண்மையிலே சூப்பர் மூவி சார், ஆர்டிஸ்ட் பற்றாக்குறையால ஆர்டிஸ்ட் அறிமுகம் இல்லாத ஆர்டிஸ்ட போட்டதுனால பெருசா ரீச் ஆகல. நீங்க அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க, கான்பிடன்ட் இருங்கன்னா. அவர் ரொம்ப வருஷம் கான்பிடன்ட் இருந்துட்டே இருந்தாரு. பட் தயாரிப்பாளர் வழக்கம் போல இந்த ஹிட்டு கொடுத்து தான் கிடைப்பாங்க இல்லையா, அது கிடைக்கல. இது அவரே தயாரிச்சு அவரே இயக்கியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு ஒரு ப்ரொடியூசராக முயற்சிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசரா இருந்தவங்களுக்கு தான் தெரியும். குறிப்பா சிவா சார்லாம் தெரியும். ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்துக்கள் மட்டுமே ஒரு படத்துக்கு வெற்றி ஆகாது. ஒரு நேரத்தில் ராஜ்குமார் சார் சொன்னாரு, இந்த படத்தை மீடியா பீப்புள் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம். என்னதான் நாங்கள் உங்களை கை கூப்பிட்டு கேட்டாலும், என்னதான் நான் உங்களை திமுறா உங்களை பேசினாலும், இந்த மீடியா பீப்புள்ஸ், இந்த பத்திரிகை நண்பர்களும் சரி, இணையதள நண்பர்களும் சரி, நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை. அதை நான் பல தடவை பார்த்திருக்கேன், பல முறை பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்கள்கிட்ட நான் என்னைக்குமே கெஞ்சுறது இல்லை.
ஏன்னா நான் பண்ணி பல நல்ல காமெடி படங்களை வந்து எக்ஸ்ட்ரானியான காமெடின்னு சொல்லியிருக்கீங்க. நான் காமெடி படம்னு சொன்னது இல்லை, சரியா காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் மனமோது நம்ம ஏத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் உங்களையும் ஏத்துக்கணும். நீங்கள் தான் மக்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லாருமே நம்ம உணரணும். ஏன்னா லேட்டஸ்டா கூட இன்னைக்கு கூட ஒரு படம் கேங்கஸ்டர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கம்பேக் வடிவேல் சாருங்கன்னு எல்லாமே நீங்க அதை வந்து பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே வடிவேல் என்ன முதல் படம் அடிக்கும்போது ஏன் இப்படி பண்றாருன்னு கேட்டால்தான் நீங்க அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு மனிதர்களா உங்களை நாங்க பாக்குறோம். இந்த படத்தை தேவயானி மேடம் நடிச்சிருக்காங்க. தேவயானி மேடத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன். ஒரு படத்துக்கு அது என்ன படம்னா பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் யாருனாலும் ஓடிச்சு எனக்கு தெரியாது, ஆனால் தேவயானி மேடம் எடுத்தாலும் தேவயானி மேடம் ஓடிச்சு நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த ஒரு எபிசோட் படத்தை தூக்கி இருப்பாச்சு. ஏன் மாத்திர எவ்வளவு பெரிய மூடி, அதெல்லாம் யாராவது நடிக்க அவ்வளவு கஷ்டம் நடிகனா எனக்கு தெரியும். அவங்க இந்த படத்துல ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேரக்டர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தூக்குமா அப்படிங்கிறதா நம்ம வந்து சொல்லவே முடியாது. தியேட்டருக்கு போனா தேவயானி மேடத்துக்கு சீரியலே மிகப்பெரிய ஃபேன்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாம் தியேட்டருக்கு கண்டிப்பா வருவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துல ஹீரோவா இருக்கிற விஜய் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகிறேன். யாருமே சொல்ல வருத்தப்படக்கூடாது, எல்லாருமே ஜாம்பவான். அவங்க ஏற்கனவே சுருக்கமா சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமா அண்ணன் வந்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அரசியலும் சரி கலையும் சரி. வாட்ஸ்அப்ல பல நேரங்கள்ல வந்து அவர் அரசியல் பேசுறது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து ஒரு அவர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. அதுல வந்து ஒரு ஸ்பாட் எப்படி உதயம் ஆயிடுச்சுன்னு கேட்கறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கூட அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞர் நம்ம அரசியல் கொடுத்துட்டோமோ அப்படின்னு தோணுனா கூட அந்த கலைஞர் நம்மளுடைய கலைக்கு வரா இருக்குது உண்மையிலே பெருமையான விஷயம். இவ்வளவு பிஸிலையும் ஒரு சின்ன படத்தை ஆதரிக்கிறது வந்திருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. அதே சமயத்தில் எங்களுடைய சினிமா காவலர் எங்களுடைய பெப்சி தலைவர் செல்வமணி அண்ணன், எனக்கு அண்ணன் தான் அவர் உண்டு, அவர் வந்திருக்காரு. எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்யரா சார் வந்திருக்காங்க, சிவா சார் வந்திருக்காங்க, லைக்காவுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் வந்திருக்காங்க, தமிழ் குமரன் சார் வந்திருக்காங்க, நம்மளுடைய சுரேஷ் காமேஷ் சார் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே சினிமா இன்னைக்கு மொத்த சினிமா அங்க இருக்கு. இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.